தெரியாம ஆயிட்டேன்டா ஹஸ்பண்ட். அவ என்ன தினம் தினம் எடுக்கறாடா பெண்டு. அவ எனக்கு வந்த பொருந்தாத ஜோடி. அதனால நான் தினம் தினம் திறக்கிறேன்டா பாட்டில் மூடி மூடி. அடடடகா அடகரடகா அடகரடகா. வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு டண்டனாக்கா வாசிக்கிறேன். என்ன சுபு? சரி சுபு, இப்ப உனக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுறேன் சுபு. ப்ளீஸ் டேய் டேய் பாட்டு பாடுறேன்டா. ஒரு தேவதை வந்து விட்டாள் என்னை தேடியே. மரமாலைகள் சூட வந்தாள் தங்க தேரிலே. எனக்கு நாக்கு தள்ளுது. போரும் போரும். சூப்பர் சித்தப்பா. சரி சித்தி, இப்ப நீங்க. ஐயோ நானா? பின்ன நீங்க தான். பின்ன பாடுங்க ப்ளீஸ். எல்லாரும் பாட்டு பாடுறாங்கல்ல, நீதான் பாடணும். அடுத்து பாடு பார்வதி. ப்ளீஸ் அத்தை பாடுங்க. தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. அருகில் வராமல் அள்ளி தராமல் ஆசை எனக்கு வரல. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ராம், அடுத்து நீதான். ஐயோ, எனக்கு பாட வராது. அப்ப கவிதை சொல்லு. ஓகே. நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடத்து மேலே. வாவ். உய்யாவோ உய்யாவோ கொய்யாவோ. வாய் உடைச்சுவேன். சினிமா பாட்ட கவிதைய பாடுறியா? என்ன சொல்லலாம், படிச்சா கவிதை, அதே பாடின பாட்டு. அதானே. சமாளிக்காத. உனக்கு பாட்டு வரல, உனக்கு பனிஷ்மெண்ட் டான்ஸ் போய் ஆடு. ஓகே, எனக்கு டான்ஸ் நல்லா வரும். கமாட்ரா. ஏய் யா. டேய், டான்ஸ் ஆல் எக்ஸர்சைஸ்டா? ஐயோ, டைரக்டர் சொதப்புறானே. கர்ம கர்ம. ராம், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நீ எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறியா? சீ, வந்து உட்காரு. ஜெலசி. அடுத்து நானு மங்கா. நானு பாடி தொலை. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி. வேலன் இல்லாமல் நான் என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனானடி. தன்னை எடுத்து என்னை கொடுக்க வந்தாலும் வருவானடி. ஓய், வந்தாலும் வருவானடி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன். ஐயோ சாமி. சிவராமன் சார். ஐயோ சிவராமன் சார், அம்மா நில்லுங்க. எங்க போறீங்க? நில்லுங்க சார். ஐயோ நில்லுங்க. சிவராமன் சார், சிவராமன் சார் நில்லுங்க. நான் நிக்க மாட்டேன். நான் விட மாட்டேன். ப்ளீஸ் என்ன துரத்தாதீங்க. இந்த இருட்டுல தனியா எங்க ஓடுறீங்க? வீட்டுக்கு. ஐயோ, உங்க வீடு இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே. 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஓடியே வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ சிவராமன் சார், சொன்னா கேளுங்க. நில்லுங்க சார். ஐயோ சார். ஓகே, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. பாட்டு டான்ஸ்னு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. என்னோட தலைமையில நடந்த இந்த பிக்னிக் வெற்றிகரமா அமைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அப்போ வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு பிக்னிக் வச்சுக்கலாம் மேடம். நான் ஒரு நல்ல ஆர்கனைசர்னு இன்னைக்கு மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு.
அப்புறம் ஆண்களுக்கு பெண்கள் சலைச்சவங்க இல்லைன்னு என் டீம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. மேகி, இன்னைக்கு நீதான் எல்லாத்துலயும் வின் பண்ண. சோ நீதான் உமன் ஆஃப் தி பிக்னிக். தேங்க்யூ. மேகி, அடுத்த ஈவென்ட்டையும் நீ தான் ஆர்கனைஸ் பண்ணணும். ஷூர். மங்காவுக்கு இவ்வளவு பெரிய பெருமை கிடைச்சதுனால மத்தியானம் மீந்து போன சிக்கன் சாப்பாடு எல்லாத்தையும் அவளே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். பாத்து மேகி, நீ ஓடுனா எல்லாம் ஜீரணமாயிடும். என்னடா தனியா சிரிச்சிட்டு இருக்க? தனிமையில இனிமையா? இல்லடா, பிக்னிக்ல உன் ஃப்ரெண்ட் பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஃப்ரெண்டா? ஓ, மேகியா? அவளுக்கு ஏன்டா அப்படி ஒரு ஆசை? எல்லாத்தையும் அவதான் முன்ன நின்னு செய்யணும்னு ஆசைப்படுறா. எல்லாத்துலயும் அவதான் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசைப்படுறா. இல்ல அதுக்காக சண்டை போடுறா. என்னடா பழக்கம் இது? தட்ஸ் மேகி பிரதர். நம்ம மங்கம்மாவை கொண்டு போய் ஒலிம்பிக்ல விட்டோம்னு வச்சுக்க, எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு நம்ம நாட்டுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருவா. வாங்கி கொடுத்துட்டு அந்த மெடலை வித்தாவது எனக்கு சிக்கன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிப்பா. What about நிகிதாடா? அவ ஆல்ரெடி சாம்பியன்டா. 2 தடவை ஒலிம்பிக் போயிருக்கா. நல்லா ஃபாலோ பண்றடா. What do you mean? பிக்னிக் நிகிதா எப்படி வந்தா? என்ன கேட்டா? பரவாயில்ல சொல்டா. எனக்கு தெரியாதுடா. என்கிட்டயே நடிக்கிறியா? உன்கிட்ட எதுக்கு நடிக்கணும்? நிகிதா மங்கம்மாவோட ஃப்ரெண்டு, அவளுக்காக வந்திருப்பா. அப்போ உனக்காக வரலையா? நிகிதாவை நீ? அதெல்லாம் இல்ல. ரியலி? டேய், எதுவும் இல்லடா. எதுவும் இல்லாம இருக்காதுடா. இருக்கு. அவ மேல தீராத வெறுப்பு இருக்கு. ஐ ஹேட் நிகிதா. காதலுக்கும் வெறுப்புக்கும் நடுவுல சின்ன லைன் தான்டா இருக்கு. எப்ப வேணா வெறுப்பு காதலா மாறலாம், காதல் வெறுப்பா மாறலாம். வெரி ஸ்மால் லைன் பிட்வீன் லவ் அண்ட் ஹேட்ரட். வாட் ஹேப்பன் டு யூ டா? என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடா ஆகும்? இல்ல, ஏதோ ஆயிருக்கு. இல்லனா இந்த ராம ராங்கா பேச மாட்டான். புரியல. காதல், வெறுப்பு, பாசம், நேசம் இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம்டா. இத பத்தி எல்லாம் நீ பேசவே கூடாது. உனக்கு ஃபிட்டான ஒரே ஸ்டைலு காமெடி தான். சென்டிமெண்டா பேசக்கூடாது. இனிமே நீ ஊருக்கு போகாதடா. போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுற. உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் எல்லாம் பேசுற. இனிமே எங்கேயாவது போறதா இருந்தா உன்னையும் கூட்டு போறேன். நான் எதுக்கு? உன் ஃப்ரெண்டு மேகியை கூட்டிட்டு போ. டேய், அதுக்கு என்ன? என்ன புதின்னு சொல்லாம? என்னடா மேகியை பத்தி நாமளே இவ்வளவு பயப்படுறோம். அப்ப அவளை கட்டிக்க போற நிலைமையை யோசிச்சு பாத்தியா? அவன் பாவம் 2 நாள்ல ஓடி போயிடுவான். டேய், அப்படிலாம் சொல்லாத. ஏன் இருப்பான்னு எதிர்பார்க்கறியா? இல்லடா, ஒரே நாள்ல ஓடிடுவான்னு சொல்லு. ஹலோ. ஹாய். நீங்க? என்ன தெரியல? தெரியாம தான் கேக்குறேன். அவ்வளவு ஸ்ட்ராங்கா மறந்துட்டீங்களா? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்கு டென்னிஸ் ஸ்டார் யாரையாவது தெரியுமா? ஓஹோ, நிகிதா. எஸ், அண்ட் தேங்க்ஸ். How are you? ஐம் ஃபைன். எங்க இருக்கீங்க? டி நகர்ல இருக்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க.
என்னோட ப்ரொபோசலை மறந்துட்டீங்க போல இருக்கே. என்ன ப்ரப்போசல்? நீங்க மறந்துட்டீங்கன்னு நல்லா தெரியுது. சாரி, என்னன்னு சொல்லுங்களேன். நேத்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னேன். இன்னும் எந்த பதிலும் சொல்லவே இல்லையே. அது வந்து ஓ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிருஷ்ணா. நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. நிகிதா, ஆமா கிருஷ்ணா, ஒரு காலத்துல நான் உன்னை லவ் பண்ணேன். அப்ப நான் உன்னை கட்டாயப்படுத்தலாம். இப்ப எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. இப்ப நான் உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த அதிர்ஷ்டமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிலாம் சொல்லாத நிகிதா. ஓகே கிருஷ்ணா. நாம பழகின அந்த இனிமையான நாட்களோட ஞாபக சின்னம் என்கிட்ட இருக்க. அத உன்கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். ஹோட்டலுக்கு வரவா? வேணாம், நானே உன் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். எப்போ? இப்பவே. நீங்க பிஸியா இருப்பீங்களே. இல்ல நிகிதா, நான் ஒரு 1/2 hourல உங்க வீட்ல இருப்பேன். நிஜமாவா? ஷூர். தேங்க்ஸ் கிருஷ்ணா, தேங்க்யூ so மச். நிகிதா, ஆ உன் ஹவுஸ் அட்ரஸை நான் மறந்துட்டேன், கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. நம்பர் 17 3rd ஸ்ட்ரீட், அடையார். ஓகே நிகிதா, நான் உடனே வரேன். ஓகே கிருஷ்ணா, பாய். பிக்னிக்ல இருந்து சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. இப்ப மட்டும் அக்கறையா ஃபோன் பண்றாரு. என்ன திடீர்னு தென்றல் காத்து பேசுது? அவர் வந்திருக்காரோ? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? வேற வழி இல்லை, உள்ள போய் பாத்திர வேண்டியதா. ஹலோ சிவராமன் சார், நான் தான் கங்கா. ஹலோ சிவராமன் சார், நான் தான் கங்கா. சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேங்க. ட்ரெயின் போற சத்தமே கேட்கல. இன்னைக்கு ட்ரெயின்லாம் லேட்டுங்க. விளையாடாதீங்க சார். நான் என்ன சினிமாவே பார்க்காதவன் நினைச்சீங்களா?
உங்க விளையாட்டு எனக்கு தெரியாதா? நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்க. உங்க பார்வை என் முதுகு தொலைக்குதே. உங்க ரிங்டோன் என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? அது உங்களுக்கு பிரமைங்க. நான் இங்க இல்ல, நான் அங்க இல்ல. வெளியில இருப்பாரோ? நல்லா இருக்கீங்களா? ப்ளீஸ் பேசுங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம். வாங்க. இவ வேற வந்துட்டான்னா என்ன பண்றது? நல்ல வேளை யாரும் பார்க்கல. வாங்க ஓடிடலாம். கடவுளே, ஏன் இப்படி பண்றாரு? நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ச்சே. சொல்லுங்க.